Audio Jungle. Printing job. ஆனா இந்த பிரிண்டிங் ஜாப்லயே யாரோ ஒரு சிலர் பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. ஏன் பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க? அதனுடைய நுணுக்கங்களை கற்று அதனுடைய விசேஷத்தன்மை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, அப்படி போறது இல்லை. இங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம். செய்யும் போது என்ன சொல்றோம், இப்பெல்லாம் பயங்கர போட்டிங்க, முந்தி மாதிரி இல்லை, இப்பெல்லாம் சரிவு நிலையில இருக்கிறது. சரிவு நிலையில ஒன்றும் இல்லை, நம்ம முன்னேறாதனால கீழே நின்றுட்டோம், மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மேலே ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ பிறகு இந்த வாரத்தில் நாம் பார்ப்போம் ஆட்டிடியூட். நிறைய பேர் ஏன் எக்ஸலன்ஸ் ஆகிறது இல்லை, ஏன் சிறப்புத்தன்மைக்கு போகிறதில்லை அப்படின்னா, ஒரு மைண்ட் லெவலில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இவ்வளோதான், இதை இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க. இதை விட என்ன பிரதர் செய்கிறதுன்னுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி இதை விட என்ன வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்வாங்க. அப்படின்னா அவங்க யாருன்னா சுட்ட மண். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சுட்ட மண்ணாக ஆகிடாத, களிமண்ணாகவே இரு. அப்போ தான் என்ன மாதிரி ஷேப்பு வேணால் என்ன பண்ண முடியும், வணைந்து கொள்ள முடியும். சுட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை உடைக்க தான் முடியுமே தவிர அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாது வேறு மாதிரி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த பாத்திரம் செய்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா? மண் பாத்திரம் செய்கிற இடத்துக்கு அப்படியே வரும், அப்படியே ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு, அப்படியே கை வச்சு அந்த வீல் இப்படி சுத்தம், அப்படியே எழுப்புவார் மேலே. அது கொஞ்சம் நல்லா வரலன்னா அப்படி ஒரு அமுத்திடுவார். அது அப்படியே மறுபடியும் என்ன ஆகிடும், மண்ணாயிடும். மறுபடியும் அதை இன்னொரு பாத்திரமா அழகாக என்ன பண்ணுவார், செய்வார். அதே அதை செய்து ஏதோ ஒரு வகையில் செய்து கொண்டு போய் சுட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உட்காந்து அதை என்ன பண்ணலாம், எப்படி அதை மாற்றலாம்னா மாற்றவே முடியாது. அதை உடைக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் இன்னைக்கு நம்ம வந்துடும்னா, சின்ன வயதுலேருந்தே அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு போனவுடனே இந்த விஷயத்தில் இவ்வளோதான் போல் இருக்கு, இவ்வளோதான் முடிஞ்சுது, எல்லாம் கற்றுக்கொண்டாச்சு, தெரிஞ்சிடுச்சு, இது இவ்வளோதான், இப்படி தான் செய்ய முடியும், இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டதுனால இப்போ மாற்றிக்கொள்ள முடியல. எவர் பி ஃப்ரெஷ், பி எவர் கிரீன். எப்பொழுதும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் முன்னேறக்கூடியவர்களுமாக புதிய காரியங்களுக்குள்ளாக போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஆட்டிடியூட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். யாரு சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறது? நீதிமான்கள். ஏன் நம்ம தைரியமா இருக்கிறது இல்லை, நமக்கு நீதிமான்கள்னு தெரியறது இல்லை. பிரச்சனை மறுபடியும் அங்கே தான் வருது. நீதிமான்கள்னு தெரிஞ்சிடுச்சா அவர் எப்படி இருப்பாரு, சிங்கத்தை போல இருப்பாரு, தைரியமா இருப்பாரு. ஒருவரும் தொடராது இருந்தோம், ஏதோ சத்தத்துக்கு என்ன பண்றதில்லை, யாரும் ஓடுறதில்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓட்டமாக ஓடி வர்றாங்க, என்னன்னா யாரோ விரட்டுற மாதிரி இருக்கு, யாரோ விரட்டுற மாதிரி இருக்கு, ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி இருக்கு. ஒன்றும் நடந்துடல இது வரைக்கும், ஆனால் எனக்கு தெரியுது, ஐ ஃபீல், எனக்கு ஃபீல் ஆகுது பிரதர், எனக்கு பிரதர் ஏதாவது கெட்டது நடக்க போகிறது தான் முதல்லையே தெரிஞ்சிடும் பிரதர். சில பேருக்கு நல்லது நடக்க போகிறது தெரியவே தெரியாது, ஆனால் கெட்டது நடக்க போகிறது தான் பல நாளுக்கு முன்னாலே என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, ஏதோ நடக்க போகுது, கெட்ட சொப்பனமாக வருது, நைட்டில் நான் பயந்து எழுந்து உட்காந்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, பாருங்க பிரதர் நான் நினச்ச மாதிரியே நடந்தது, நினச்ச மாதிரியே நடக்கலை, நினச்சதுனால நடந்தது. ஆனால் நீதிமான்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கிறது. துர்ச்செய்தியை கண்டு, வாசிங்க பார்க்கலாம், சங்கீதம் 112. 112 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பயப்படவே மாட்டான். அது கீழே பார்த்தீங்கன்னா வாரி இறைத்தான், கர்த்தருக்கு கொடுத்தான், வாரி இறைத்தான், அதெல்லாம் வருது பாருங்க, வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். ஏன் அங்கே வருது வாரி இறைத்தான்னு சொல்லி?